சோரப்பட்டு பாரதி பள்ளி 35 ஆண்டுகளாக கல்வி பணியை சிறப்பாக செய்து வருகிறது. நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் 51 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் அனைத்து மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் நேத்ரா 500க்கு 493 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், கோமதி 492 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும், லேக்ஸ்டி 489 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர். பள்ளி அளவில் 475 மதிப்பெண்களுக்கு மேல் 7 மாணவர்களும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 13 மாணவர்களும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 12 மாணவர்களும், 350 மதிப்பெண்களுக்கு மேல் 15 மாணவர்களும், 300 மதிப்பெண்களுக்கு மேல் 2 மாணவர்களும் பெற்றுள்ளனர். பாரதி பள்ளி இந்த ஆண்டு மட்டுமின்றி கடந்த ஆண்டும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சாதனை படைத்து வருகிறது. பள்ளியில் LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. குறைந்த கல்வி கட்டணத்தில் கிராமப்புற மாணவர்களின் கல்வி சேவையை சிறப்பாக செய்து வருகிறது. புதுச்சேரியில் ஜீவ சமாதி அடைந்த சத்குரு மகான் ஸ்ரீ கணபதி சுவாமிகள் அவர்களின் 23ஆம் ஆண்டு மகா குரு பூஜை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கலால்துறை அலுவலகம் எதிரில் உள்ள சுவாமிகளின் ஜீவ சமாதி ஆலயத்தில் 2வது நாளாக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிரணவ கொடியேற்றத்துடன் தொடங்கிய குரு பூஜை மகா யாக சாலை திருமுறை வேள்வி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவருட்பா இசை பேரரசு மழையூர் சதாசிவம் அவர்களின் திருவருட்பா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இதேபோல் சிங்கிரிக்குடி அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலய பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு சிம்ம வாகனத்தில் சுவாமி பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் உற்சவர் லட்சுமி நரசிம்ம சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பித்து ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்து பல்லக்கில் வீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். சுப்பிரமணிய பாரதி பள்ளி 35 ஆண்டுகளாக கல்வி பணியை சிறப்பாக செய்து வருகிறது. நடந்து முடிந்த SSLC பொதுத் தேர்வில் 175 மாணவர்கள் தேர்வு எழுதினர். இதில் அனைத்து மாணவர்களும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநில அளவில் 5ஆம் இடத்தையும், பள்ளி அளவில் பிரியதர்ஷினி 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும், 493 மதிப்பெண்கள் பெற்று ஜெயவர்ஷினி 2ஆம் இடத்தையும், 492 மதிப்பெண்கள் பெற்று ஹரிணி மற்றும் வினோதினி 3ஆம் இடத்தையும் பிடித்தனர். பள்ளி அளவில் உயர் 475 மதிப்பெண்களுக்கு மேல் 28 மாணவர்களும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 33 மாணவர்களும், 350 மதிப்பெண்களுக்கு மேல் 34 மாணவர்களும், 300 மதிப்பெண்களுக்கு மேல் 21 மாணவர்களும் பெற்றுள்ளனர். பள்ளியானது இந்த ஆண்டு மட்டுமின்றி கடந்த ஆண்டும் 10 மற்றும் +2 பொதுத் தேர்வில் மாநில அளவில் சாதனை படைத்து வருகிறது. பள்ளியில் LKG முதல் 8ஆம் வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் பின்பற்றப்படுகிறது. குறைந்த கல்வி கட்டணத்தில் கிராமப்புற மாணவர்களின் கல்வி தேவையை சிறப்பாக பூர்த்தி செய்து வருகிறது. புதுச்சேரி மாநில விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாநில அளவிலான தடகள போட்டி கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் தொடங்கியது. இதில் புதுச்சேரி மாநிலத்தில் 8 வட்டம் அளவில் தேர்வு செய்யப்பட்ட 640 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். போட்டிகள் 14 வயதுக்குட்பட்டோர், 17 வயதுக்குட்பட்டோர், 19 வயதுக்குட்பட்டோர் என 3 பிரிவுகளாக நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், வட்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை செயலாளர் அமர்நாத், கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் பெற்ற வட்டங்களுக்கும் பரிசுகளை வழங்கினார். இதேபோல் ஒவ்வொரு விளையாட்டுப் போட்டிகளிலும் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.
meters. Under 17 years boys. First place, Tirukumaran, Zone 1. Second place, Zone 1, Rohit. Third place, Bismillah Khan, Zone 4. In area of Zone 4. Second place, M. Manibharati. Karikal. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட அனைத்து கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள வீடுகள் செலுத்த வேண்டிய வீட்டு வரி மற்றும் குடிநீர் வரி ஆகியவற்றை 2024-25 வரை செலுத்தப்பட வேண்டும். எனவே பொதுமக்கள் அனைவரும் தங்களது வீட்டு வரி, சொத்து வரி ஆகியவற்றை செலுத்த அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. வீட்டு வரி மற்றும் குடிநீர் கட்டணம் செலுத்த வருபவர்கள் நடப்பாண்டு கட்டணம் கேட்பு அறிவிப்பை எதிர்பார்க்காமல் தங்களிடம் உள்ள பழைய வீட்டு வரி மற்றும் குடிநீர் வரி கட்டண ரசீதுகளை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். மேலும் சிலர் கொம்யூன் பஞ்சாயத்து அனுமதி பெறாமல் தாங்களாகவே குடிநீர் இணைப்பு எடுத்து உள்ளது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது சட்டப்படி குற்றமாகும். அவ்வாறு அனுமதி பெறாமல் குடிநீர் இணைப்பு எடுத்து உள்ளவர்கள் உடனடியாக கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை அணுகி அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் வணிகம் மற்றும் தொழில் செய்பவர்கள் உரிமம் பெற்று தொழில் செய்ய வேண்டும். அவ்வாறு உரிமம் பெறாதவர்கள் மற்றும் உரிமம் புதுப்பிக்கப்படாதவர்கள் உடனடியாக அபராதத்துடன் உரிமத்தை புதுப்பிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி தங்களது கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். உருவத்தென்றல் அமைப்பு மூலம் அன்னையர் தின விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு அமைப்பாளர் ஓய்வு பெற்ற உதவி செயலாளர் சுமதி வாழ்த்துரை வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் இதுவரை பிறந்தநாள் கொண்டாடிய உறுப்பினர்களுக்கு பரிசுகள் மற்றும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த பரிசுகளை சமூக சேவகி சுசிலா நாராயணன் வழங்கினார். மேலும் அமைப்பின் உறுப்பினர் கௌசல்யா அன்னையரை வாழ்த்தி கவிதை வாசித்தார். விசாலாட்சி மற்றும் சரஸ்வதி அன்னையரை போற்றி கவிதை வாசித்தனர். முடிவில் அஞ்சலாட்சி நன்றியுரையாற்றினார். இதில் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். முத்தமிழ் அவர்களை அழைக்கிறேன். புதுச்சேரியில நிலவும் அசாதாரண சூழ்நிலைகளை பொதுவெளியில இங்க இருக்கும் பொதுநல அமைப்புகள், அதன் தலைவர்களும் அதன் பொறுப்பாளர்களும் நிறைய அரசுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் எடுத்துரைத்தும் பல நேரங்களில் அவர்கள் மெத்தனமாக இருப்பதால் பல பேருடைய சொத்துக்கள் பறிபோவதுடன் அவருக்கான நியாயம் கிடைக்காத நிலை புதுச்சேரியில் அடிக்கடி ஏற்படுகிறது. அதற்கு முத்தாய்ப்பு வைத்தால் போல் அரசாங்க சொத்துக்களையும் கோயில் சொத்துக்களையும் அபகரிக்கும் செயல்கள் நடைபெற்று வருகிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். ஈஸ்வரன் கோயில் சொத்து காமாட்சி அம்மன் கோயில் தெருவில் ஒரு சொத்து இருந்தது. அந்த சொத்துல கோயில் சொத்துல வாடகை இருக்கிறவங்க வாடகை கொடுப்பாங்க. அந்த கோயிலுக்கு அந்த சொத்துடைய வருவாய் போய் சேரும். இப்படி இருக்கக்குள்ள ஒரு ஏற்கனவே ட்ரஸ்டியா இருந்த ஒரு குடும்பத்தினர் ஒருத்தர் வாடகை விடுறாங்க கோயில் சொத்துன்றதுல. அப்போ அந்த கோயில் சொத்துல வாடகை இருக்கிறவரு வாடகையை இவங்க தனிப்பட்ட ஆளுகிட்ட போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாரு, இது கோயில் சொத்தாச்சே, கோயிலுக்கு தானே நான் வாடகை கட்டணும், நீங்க வாங்கி போறீங்களா, இது உங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன், நான் கோயில் ரெசிப்ட் போட்டு கொடுக்க சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு இது வரக்குள்ள அவர் என்ன சொல்றாரு, இது எங்க சொத்துன்றாரு. திடீர்னு சொன்ன உடனே இவர் என்ன சரி, நீங்க கோயில் சொத்துன்றதுக்கு என்கிட்ட ஆவணம்லாம் இருக்குது, நீங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது, கோயிலுக்கு தான் நான் கொடுக்கணும்ன்ற இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு தகராறு வரக்குள்ள அந்த அந்த கோயில் என்ன ட்ரெஸ்ஸா இருந்த ஒரு குடும்பம் அவங்க என்ன செய்யணும், கோர்ட்டுக்கு போய் இவரை காலி பண்ண சொல்றாங்க.
அப்போ ஒரு கட்டத்துல கோயில் நிர்வாகம் ட்ரஸ்டியா இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து கோயில் ஆனதுல என்கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு சூழ்நிலைய தெரியப்பட்டு அபகரிப்பாளருக்கு துணை போறாங்க அதிகாரிகளும், அந்த கோயில் இருக்கிற ட்ரஸ்டியும். இப்படி ஒரு கட்டத்துல இருக்க சட்ட போராட்டம் நடக்குது. சட்ட போராட்டம் நடத்தக்குள்ள அதுக்குடைய எல்லாருடைய ஆவணத்திலையும் கோயிலுக்கான எல்லா ஆவணமும் சரியா இருக்குது. கோயிலுக்கான பட்டா இருக்குது, கோயிலுக்கான பட்டா செட்டில்மெண்ட், அரசு நாடுதல், கோயில் சொத்துன்றதுக்கு அரசு நாடுதல் இருக்குது, கெசட் நோட்டிபிகேஷன். அப்புறம் அந்த கோயிலுக்கு சொத்துன்றதுக்கு லீகல் ஒப்பீனியன், அரசாங்க வக்கீலுடைய லீகல் ஒப்பீனியன் இருக்குது. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் கோயில் நிர்வாகத்துல தெரியப்பட்டின பிறகு அந்த HRA பழைய HRA அருணாசலம் என்பவர் இது வந்து கோயில் சொத்து தான், இதை வந்து கோயில் நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுத்து கோயிலுக்கு அப்பயே மீட்டுன்னு சொல்லிட்டு மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு 2011 ஒரு ஆர்டர் போடுறாரு. 2011 அப்ப அப்பயும் அந்த கோயில் நிர்வாகத்துல இருக்கிறவங்க மெத்தனமா இருக்கிறாங்க. அப்பெல்லாம் என்ன அரசியல்வாதிங்க கோயில்ல கமிட்டி போறதானே, அதனால அரசியல்வாதிங்க துணையோட அதிகாரிகளுடைய உத்தரவை காத்துல பறக்க விடுறாங்க. புதுச்சேரி ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அபகரிக்க முன்னாள் அறங்காவல் குழுவைச் சேர்ந்த குடும்பத்தினர் முயற்சி மேற்கொள்கின்றனர். இந்த சொத்து எண் 58 காமாட்சியம்மன் கோயில் வீதி, புதுச்சேரியில் அமைந்துள்ளது. முன்னதாக இந்த சொத்தின் மீது இச்சொத்தை அபகரிக்க முயல்வதாக எழுந்த புகாரின் பேரில் புதுச்சேரி அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பு செயலாளர் இக்கோயில் சொத்தை பாதுகாக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் கடந்த 12 ஆண்டுகளாக செயல் அலுவலர் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தேவஸ்தானத்திற்கு சொந்தமான சொத்து அபகரிக்கப்படும் நிலையில் இருந்தது. இதற்கிடையில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை அபகரிப்பவர்களின் பட்டா மாற்ற வேண்டி விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ததை இந்து சமய அறநிலையத்துறைக்கு தெரிவித்ததன் காரணமாக அப்போது இருந்த சார்பு செயலர் குறிப்பாணை ஒன்றை அனுப்பி அபகரிப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இச்சொத்தை 30 நாட்களுக்குள் தேவஸ்தானம் வசம் கையகப்படுத்தும்படி அப்போதைய செயல் அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி அரசு செயலர் அவர்கள் இந்து அறநிலையத்துறை ஆணையர் அவர்களை கோவில் சொத்தை உடனடியாக மீட்டெடுத்து கோவில் வசம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இதேபோல் கோவில் சொத்துக்களை அபகரிக்கும் செயல் நடைபெறுவதாக எனக்கு தெரிய வருகிறது. அதையடுத்து கோவில் சொத்துக்களை பாதுகாக்க ஆவணம் செய்யுமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார். நம்ம மூலகுளம் இது வரைக்கும் போகுது அந்த ரோடு, அதுக்கு இடையில கோயில் இடத்துல 2 பக்கமும் ரோடு போக மீதி இடம் இருக்குது. அந்த இடத்தையும் வந்து சில பேருக்கு தார வர்க்கத்துக்கு சொற்ப வாடகைக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி நடக்குது. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய சொத்தெல்லாம் சிலர் அரசியல் அப்படின்ற ஒரு போர்வையில இதெல்லாம் வந்து கோயில் சொத்துக்களை கவனம் பண்ணாம மற்றவங்களுக்கு துணை போயிடும். அதாவது அந்த இடத்தெல்லாம் ஆக்கிரமிக்கிறவங்களுக்கு துணை போகணும். ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்தவங்க அரசு சொத்தையும் கோயில் சொத்திலையும் தலையிடக்கூடாது. அவங்க தலையிடுறாங்கன்னா அந்த கோயிலுக்கோ அரசுக்கோ நல்லது ஏற்படுத்தணும். அப்படிதான் நான் வந்து இதை சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஏன்னா இதெல்லாம் அவங்க வந்து கண்டுக்கலனாங்க அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் அப்படின்றத இதன் மூலியமா தெரிவித்துக்கிறேன். இன்னொரு தகவல், நான் அசம்பிளியில கூட இதை பத்தி பேசிக்கிறேன். இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க தெரியுங்களா, ஈஸ்வரன் கோயிலுக்கு, இந்த 2 கோயிலுக்கும் வரதராஜ பெருமாள் ஈஸ்வரன் கோயிலுக்கு, அந்த கும்பாபிஷேக செலவு பத்தி நான் ஒரு கணக்கு கேட்டுக்கிறேன். அசம்பிளில இதை பத்தி நான் பேசிக்கிறேன். அதாவது யார்கிட்ட இன்னைக்கு ஒரு 1 லட்சம் கொடுத்தா கூட செக்ல கொடுக்கணும் கோயில் நிர்வாகம்ன்றது இருக்குது. இந்த கும்பாபிஷேகம் அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மணப்புலார் கோயில் கும்பாபிஷேகம் நடத்தாங்க. அங்கத்திய செலவும் ஒரு கணக்குல இருக்குது. ஆனா இங்க செலவு பண்ணிக்கிறாங்க பாருங்க, எப்படி செலவு பண்ணிக்கிறாங்கன்னாக்கா, புரோகிதர் யஜ்ஞபுத்தம் சாமிகள், அந்த புரோகிதர்கள் அவங்களுக்கு ஏறக்குறைய 30 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி கணக்கு எழுதிக்கிறாங்க. 30 லட்சம். அப்ப அதே மாதிரி இந்த தோரணம் அந்த மாதிரிலாம் கட்டுவாங்க தெரியுங்களா, ஒரு எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கு ஏறக்குறைய 80 லட்சம் 90 லட்சமா கணக்கு எழுதிக்கிறாங்க கையாலே, செக்குவோ எந்த ஒரு இதுல மிகப்பெரிய ஊழல் நடந்துக்குது. இதை பத்தி நான் விசாரிக்கிறதுக்கு கடிதம் கொடுத்து இப்போ விசாரணையில இருக்குது. இந்த மாதிரி சொத்துக்களை அபகரிக்கட்டும், கோயிலுடைய நிர்வாகத்துல அரசியல் தலையீடு வரட்டும் கண்டிக்கத்தக்கது. திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் 15ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் 2ஆம் நாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு மகா தீபாரதனை, நட்சத்திர தீபாரதனை, கும்பதீபம், சத்திரங்கள் கொண்டு சோடா உபசாரம், மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜை மற்றும் பஞ்சமுக தீபாரதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிம்ம வாகனத்தில் காட்சியளித்த ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு பஞ்சமுக தீபாரதனை காண்பிக்கப்பட்டது.
மேலும் இரவு வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீமான் முனுசாமி குடும்பத்தினர் மற்றும் நிகழ்ச்சிக்கான உபயதாரர் ஆறுமுகம் லட்சுமி அம்மாள் குடும்பத்தினர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை சன்வே ஹோட்டல் அருகில் கலை முதியோர் பாதுகாப்பகத்தில் உலக குடும்ப தின விழா கொண்டாடப்பட்டது. உலக குடும்ப தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற குடும்ப விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையேற்று சிறப்புரை வழங்கினார். மருத்துவர் ஜனனி செல்வம் பாராட்டுரை வழங்கினார். ஓய்வு பெற்ற ஆய்வாளர் NS கலைவரதன் வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக கலை முதியோர் இல்லம் நிர்வாக இயக்குனர் கலைவாணி கணேசன் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் பல அமைப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். செல்வா 5. புதுச்சேரியில் ஏப்ரல் மாதம் தொடங்கியதில் இருந்தே வெயில் சுட்டெரித்த நிலையில் கடந்த சில நாட்களாக அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியான கடற்கரை சாலை, உப்பளம், முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, புதிய பேருந்து நிலையம் மற்றும் கிராம பகுதிகளில் வில்லியனூர், பாகூர், திருக்கனூர், கன்னியகோவில், காலாப்பட்டு, மதகடிப்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக சாரல் மழை பெய்து வருகிறது. மழையால் பூமி குளிர்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் கோடை விடுமுறையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். மேலும் மழையின் காரணமாக கல்லூரி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்வோர் குடைபிடித்தபடி சென்றனர். இதனிடையே லேசான கடல் சீற்றம் காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் இறங்க சுற்றுலா பயணிகளுக்கு போலீசார் தடை விதித்து கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளை வெளியேற்றினர். புதுச்சேரி துணை போக்குவரத்து ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மோட்டார் வாகன சட்டப்படியும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள நெறிமுறைகளை செயல்படுத்தும் வகையில் புதுச்சேரி பகுதிக்கு உட்பட்ட கல்வி நிறுவனங்களின் வாகனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. அதன்படி ஜூன் 1, 2 தேதிகளில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் சரக்கு ஊர்தி முனையத்தில் முகாம்கள் நடைபெறும். சிறப்பு ஆய்வு முகாமுக்கு அனைத்து கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த சுமார் 900 வாகனங்கள் கொண்டு வரப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளன. அதற்காக போக்குவரத்து துறையில் வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் 4 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. சிறப்பு ஆய்வில் வாகனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி தகுதியான வாகனங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும். வாகன ஆய்வு சிறப்பு முகாம்கள் காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளிலும் நடைபெற உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை பள்ளிக்கல்வி இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவையில் 10ஆம் வகுப்பு +1, +2 ஆகியவற்றில் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனித்தேர்வர்கள் ஜூன் 1 தேதி வரையில் விண்ணப்பிக்கலாம். அதன்படி +1, +2 தனித்தேர்வர்கள் புதுச்சேரி முத்தரையர்பாளையம் இளங்கோ அடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் சேவை மையத்திலும், செல்லப்பெருமாள்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியிலும் உள்ள சேவை மையத்திலும் விண்ணப்பத்தை பதிவு செய்யலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 16ஆம் தேதி தேசிய டெங்கு தினம் இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் மலேரியா திட்ட உதவி இயக்குநர் அலுவலகம் சார்பில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. சமுதாயத்தோடு இணைந்து டெங்கு கட்டுப்பாடு என்ற அடிப்படையில் விளக்கி மலேரியா திட்ட உதவி இயக்குநர் டாக்டர் வசந்தகுமாரி கொடி அசைத்து தொடக்கி வைத்தார். பேரணியானது செஞ்சி சாலை, லால் பகதூர் சாலை சந்திப்பில் தொடங்கி கம்பன் கலையரங்கம் வரை நடைபெற்றது. பேரணியில் சுகாதார உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்கள், பூச்சியியல் உதவியாளர் மற்றும் மலேரியா களப்பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள் பங்கு பெற்று டெங்கு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடியும் விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கியபடியும் ஊர்வலமாக சென்றனர். நலம் கருதி வெளியிடுவோர் நலவழித்துறை புதுச்சேரி. டெங்கு மற்றும் சிக்கன்குனியாவில் இருந்து நம்மை பாதுகாக்க நம் வீடு மற்றும் வீட்டை சுற்றியுள்ள இடங்களில் நீர் தேங்காமல் அப்புறம் டெங்கு காய்ச்சல். முதலமைச்சர் தொகுதியான தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடியில் உள்ள கங்கையம்மன் கோவில் வீதி 1, கங்கையம்மன் கோவில் வீதி 2, வரலாறு வீதிகளில் உள்ள சாலைகள் மிக மோசமாக இருந்து வந்தது. இச்சாலைகளை சீரமைக்க இப்பகுதி மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை வைத்து வந்தனர்.
இதனை ஏற்று உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் சரி செய்வதற்கு ரோடுகளை தோண்டி அங்குள்ள வீடுகளில் உள்ள படிக்கட்டுகளை உடைத்து சாலை அமைக்கும் பணி, வாய்க்கால் அமைக்கும் பணியை கடந்த 3 மாதத்திற்கு முன்பு துவக்கினர். இந்த பணிகள் முழுமை பெறாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் சிரமப்படுகின்றனர். எனவே விரைவாக சாலை அமைக்கும் பணியை முடிக்க வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாநில துணை செயலாளர் சேது செல்வம் தலைமையில் இப்பகுதி மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் தென்னரசன், மாநில குழு உறுப்பினர் முருகன், தொகுதி பொருளாளர் தனஞ்செழியன், கிளை செயலாளர்கள் கருணாகரன், செந்தில், தியாகு உட்பட இப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட அருந்ததியர்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் மூர்த்தி தனியார் நிறுவனத்தில் லோட்மேனாக பணிபுரிந்து வருகிறார். இவரது மகள் வான்மதி அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு வீட்டில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் வான்மதி வீட்டு குளியலறை ஜன்னலில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் இதுகுறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக கதிர்காமத்தில் உள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வான்மதியின் தோழி சாரத்தைச் சேர்ந்த கலையரசி இருவரும் ஒரே பள்ளியில் படித்து வந்துள்ளனர். இருவரும் உயிருக்கு உயிரான தோழியாக பழகி வந்துள்ளனர். இதனிடையே கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் கலையரசி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை தாங்க முடியாமல் வான்மதி மிகவும் சோகமாக இருந்துள்ளார். இந்நிலையில் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தனது தோழி குறித்து பதிவு செய்துவிட்டு வீட்டில் யாரும் இல்லாத போது அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்துள்ளது.